செய்து அதை புதூர் மக்களிலே இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு இந்த அழகிய கடன் உதவி அறக்கட்டளையின் சார்பில் வாழ்வாதார உதவிகள் செய்து கொடுத்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த புதூரில் கந்து வட்டி கொடுமை நிலவி அந்த கந்து வட்டி கொடுமையினால் நம்முடைய தாய்மார்கள், இங்கே இருக்கின்ற ஏழை எளியோர்கள் எல்லாம் மிகுந்த சிரமத்துக்குள்ளான ஒரு காலகட்டத்தில் கந்து வட்டியை ஒழிக்கும் முகமாக சென்னையிலே இருந்து ஒரு பெரும் நிதியை திரட்டி வந்து கந்து வட்டிக்காரன் எப்படி உங்களுக்கு பணம் கொடுப்பானோ அதே போன்று நாங்கள் வட்டி இல்லாமல் உங்களுக்கு கடன் தருகின்றோம் என்று கை கொடுத்து ஏழை எளியோருக்கு உதவுகின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தமிழகத்திலே எந்த ஒரு கிராமத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த புதூர் ஜமாத்திலே அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சுமார் 20 லட்சம் ரூபாய் முதலீட்டிலே வட்டியில்லா நகைக்கடன் என்கின்ற ஒரு ஆபத்துக்கு உதவும் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை இங்கே அழகிய கடன் உதவி அறக்கட்டளை சார்பில் சென்னையிலும் இங்கே புதூரில் 5000 என்கின்ற அளவில் சிறிய அளவிலும் இது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அழகிய கடன் உதவி அறக்கட்டளை சார்பிலே ஆண்டுதோறும் மழுக்கன் தாசில் நினைவு மஹ்முதா நினைவு அறக்கட்டளையோடு இணைந்து SSLC +2 மாணவ மாணவியர்களுக்கு அவர்களினுடைய அந்த மதிப்பெண்களை ஊக்குவிக்கின்ற முகமாக முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண், 3வது மதிப்பெண் என்று எடுக்கின்ற அத்துணை பேருக்கும் பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தி கல்வியாளர்கள் முன்னிலையிலே அவர்கள் கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்ச்சியினையும் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றோம். இந்த ஆண்டும் அதுபோல இன்ஷா அல்லாஹ் சென்னையில ஜூன் மாதத்திலே இறுதியிலே SSLC +2 அதிக மதிப்பெண்கள் எடுத்த நம்முடைய மாணவ மாணவியருக்கு அந்த உதவி வழங்குகின்ற நிகழ்ச்சி கல்வியாளர்கள் முன்னிலையிலே நடைபெற இருக்கின்றது. அப்படி நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய மதிப்பெண் பட்டியலை இங்கே புதூர் அழகிய கடன் உதவி அறக்கட்டளையின் பொறுப்பாளராக இருக்கின்ற அபுல் ஹசன் சாரிடம் வழங்குமாறும், அதாவது 800 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்த 800 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்த எல்லா சகோதர சகோதரிகளும் தங்களுடைய மதிப்பெண் பட்டியலை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அழகிய கடன் உதவி அறக்கட்டளை சார்பில் இன்னும் ஏராளமான நலத்திட்டங்கள், ஏராளமான ஏழை எளியோருக்கு உதவும் திட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆண்டுதோறும் பித்ரா தொகையை முஸ்லீம் மக்களிடத்திலே, நம்முடைய புதூர் முஸ்லீம் ஜமாத்தார்களிடத்திலே இருந்து வசூல் செய்து நம்மிலே இருக்கின்ற ஏழை எளியோர்களுக்கு அந்த பித்ரா உணவு பைகளை வழங்கி வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் பக்ரீத் பண்டிகையிலே குர்பானி என்கின்ற கூட்டு குர்பானி திட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக ஏழை எளியோருக்கு உதவி செய்து வருகின்றோம். இப்படி அழகிய கடன் உதவி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு பொருளாதார திட்டங்களை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் ஏழை எளியோருக்கான உதவி திட்டங்களை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் கல்வி பணிகளை முன்னின்று நடத்துவது மட்டுமல்லாமல் மார்க்க விளக்க பொதுக்கூட்டங்களையும் மக்கள் கூடுகின்ற இந்த மே மாதங்களிலே நாம் வருடந்தோறும் நடத்தி வருகின்றோம். அப்படி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொதுக்கூட்டத்திலே சகோதரர் முஹிப்புல்லா அவர்கள் இங்கே நம்முடைய வந்து அமர்ந்திருக்கின்றார்கள்.
அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். பௌத்த மதத்தினுடைய மிக உயர்ந்த குருமகா சன்னிதானம் என்கின்ற நிலையிலே இருந்தவர். மத்திய மந்திரிகளை எல்லாம் தன்னுடைய காலால் ஆசீர்வதித்த மகானாக வாழ்ந்தவர். இந்த இஸ்லாம் என்கின்ற நேரிய வழி கிடைத்ததனால் கோடி கோடியான செல்வங்கள், அமெரிக்காவிலே அடுக்குமாடி கட்டிடங்கள், தன்னுடைய மடத்துக்கு சொந்தமான பல்லாயிரம் கோடி சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த மார்க்கத்திற்காக, தான் கொண்ட கொள்கைக்காக, ஏற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக துன்பங்களை தாங்கி, துயரங்களை தாங்கி, அடி உதைகளுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாகி, ஆனாலும் இந்த சத்தியத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சகோதரர் நம்மிடத்தில் இன்றைக்கு உரை நிகழ்த்த வந்திருக்கின்றார்கள். அதேபோன்று சகோதரி மசூதா ஆலிமா அவர்கள் ஏற்கனவே கடந்த மே மாதத்தில் இங்கு வந்து நம்மிடத்தில் உரையாற்றிய ஒரு சகோதரி. இங்கே பெண்களுக்காக ஜனாசா பயிற்சி முகாமை நடத்தியவர். அவரும் இன்றைக்கு நம்மோடு உரையாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதிக நேரங்கள் நாம் எடுத்துக்கொள்ளாமல் சரியாக 7 மணிக்கு சகோதரி மசூதா ஆலிமா அவர்களை இந்த பொதுக்கூட்டத்தின் முதல் பேச்சாளராக திருமறை கூறும் திருமண வாழ்க்கை என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்த அவர்களை இங்கே அழைக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய அளப்பரிய கிருபையினால் நாமெல்லாம் இந்த நேரான சீரான தீனுல் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பதற்காக முதலிலே நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பூமியிலே இருக்கின்ற எத்தனையோ மக்கள் நேர்வழி இன்னதென்று தெரிந்தும் கூட வழிகேட்டிலே கல்லையும் மண்ணையும் இன்னும் மிருகங்களையும் ஏதேதோ வஸ்துக்களை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அல்லாஹ் நம்மை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற உயரிய கலிமாவுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட ஏக இறைவனுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த வேண்டும். அதையெல்லாம் விட, நம்மை விட கோடான கோடி மக்களை விட இந்த புதூர்வாசிகளை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறார். பொருளாதாரத்திலும் சரி, இன்ன பிற விஷயங்களிலும் சரி, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் கோடான கோடி மனிதர்களை விட அல்லாஹ் நம்மை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அதற்காகவும் நாம் முதல்ல நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே 1/3 பங்கு மக்கள் இரவு உணவு உண்ணாமலேயே உறங்கச் செல்கின்றார்கள். ஐநாவினுடைய ஒரு அறிக்கை சொல்கின்றது. இந்த உலகத்திலே 600 கோடி பேர் என்றால் 200 கோடி பேர் இரவு உணவு இல்லாமலேயே உறங்கச் செல்கின்றார்கள். அப்ப அந்த 200 கோடி பேரை விட நம்மை மேலாக்கி வைத்திருக்கிறானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த உலகத்திலே 200 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு எழுத்து அறிவில்லை. ஆனால் எழுதக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றானே, அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்திலே வீடில்லாமல் தெருக்களிலேயும் பிளாட்பாரங்களிலேயும் வசிக்கின்றார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் விட, அந்த கோடான கோடி மக்களை எல்லாம் விட அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த புதூர் மக்களை நிறைவாக்கி வைத்திருக்கிறானே, அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே படித்தால் தான் வேலை, படித்தவர்களுக்குத்தான் வேலை. படித்துவிட்டு ஏதேனும் ஒரு கம்பெனியிலே போய் அவனிடத்திலே கைகட்டி நிற்க வேண்டும். எப்படியாக இருந்தாலும், எந்த பதவிக்கு போனாலும் எவனாவது ஒரு அதிகாரிக்கு கீழே தான் கைகட்டி நிற்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அல்லாஹ் இந்த சமுதாயத்தை வியாபார சமுதாயமாக்கி பரக்கத்தை அள்ளி தெளித்திருக்கிறானே, அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். மற்ற இந்த தமிழகத்திலே பல்வேறு ஊர்களுக்கும் நான் பயணித்திருக்கிறேன். ஏழை பணக்காரன் என்கின்ற தாழ்வு முஸ்லிம் மக்களிடத்திலே இருக்கின்றது.
நம்முடைய களிமா சொன்ன சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு ஊரிலேயும் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஏழைகள் ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஏழைகள் இந்த தெரு என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நம்மை எல்லோருக்கும் முன்மாதிரியாக வைத்திருக்கின்றான். இந்த ஊரிலே ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடெல்லாம் போய் பல வருடங்களாகிவிட்டது. இருக்கின்றவனும் இல்லாதவனும் ஒரே சட்டை தான் போடுகின்றான். அவன் மாட்டின் சட்டையா, இவனும் மாட்டின் சட்டை. அவன் எங்க எடுக்கிறான்? குமரன் சில்கா, இவங்களும் குமரன் சில்கு. அவன் என்ன மீன் வாங்குறான், அதே மீன் இவனும் வாங்குறான். அவன் என்ன கார் வச்சிருக்கான், அந்த காரை வாடகைக்கு எடுத்து இவனும் கொடைக்கானல் குற்றாலம் எல்லாம் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்கின்ற ஒரு நிலை இந்த ஊரிலே இருக்கிறதே, அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலேயே ஏழை பணக்காரன் என்கின்ற தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஒரு காலத்திலே இருந்தது இதே ஊரிலே. ஒரு காலத்திலே இன்றைக்கு திருமண வீடுகளிலே சாப்பிடுவதற்கு ஆள் இல்லை. அன்றைக்கு நாங்கள் போய் உட்கார்ந்தோம் என்றால் அப்படியே தூக்கி வந்து வெளியிலே போடுவார்கள். இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு, பெரியவர்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு என்றிருந்த ஒரு நிலை மாறி இன்றைக்கு சாப்பாட்டை உண்ண ஆள் இல்லை என்கின்ற நிலை இருக்கிறதே. இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மையத்து வீடுகளிலே அரை வாழைப்பழத்தை அறுத்து வைத்து கேட்டுக்குள் அடைத்து வைத்து கொடுத்த காலம் போய் இன்றைக்கு வாழைப்பழத்தை வாங்க நாதி இல்லை என்கின்ற அல்லாஹ் வளர்த்து வைத்திருக்கிறானே, அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காலத்திலே இந்த ஊரிலே ஒரு நாளனா இந்த தூம்பால்ல விழுந்துருச்சுன்னா பெரிய ஹரிக்கேன் லைட் எல்லாம் கொண்டு வந்து ஆப்பையெல்லாம் கொண்டு வந்து அள்ளி மேல வச்சு அந்த நாளனாவை தேடிய காலமெல்லாம் போய் இன்றைக்கு காப்பவுன்னு தொலைஞ்சா கூட அதை பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க ஆள் இல்ல என்கின்ற நிலையிலே நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறானே, அல்லாஹ் அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். ஒரு காலத்திலே இந்த ஊரிலே ஏழ்மை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், நொங்கு வெற்றவன்ட்ட போய் அந்த முகுளை எடுத்து தின்பதற்காக ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும். அந்த முகுளை எடுத்து தின்கின்ற போது தங்களுடைய விரலை இழந்தவர்கள் எல்லாம் இந்த ஊரிலே உண்டு. சமீபத்திலே ஒரு திருமணத்திலே லட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பெரியவர் கேட்கிறாரு, இந்தடா வாங்கிக்க அப்படின்ட்டு. நம்ம பையன் சொல்றான், ஐ டோன்ட் லைக் இட் அப்படிங்கிற. ஐ டோன்ட் லைக் இட், எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற. கொக்கோ கோலாவை கொடுத்து சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா வாங்கி என்ன குலுக்கி அடிச்சு விளையாடுறான். 10 ரூபா கொக்கோ கோலாவை வாங்கி குலுக்கி விளையாடுறான். ஏன்னா லட்டை கொடுத்தா தூக்கி எறிஞ்சு விளையாடுறீங்க, கொக்கோ கோலாவை கொடுத்தா குலுக்கி விளையாடுறீங்க, வேற என்ன வேண்டாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த ஊரினுடைய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி மறந்த எந்த பாவியையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். இந்த உலகத்திலேயே இவ்வளவு பெரிய அந்தஸ்தை, இவ்வளவு பெரிய ஜமாத்தை, இவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? 200 மேன்சன்கள் சென்னையிலே, 200 மேன்சன்கள் எந்த ஒரு ஊர்க்காரனுக்கும் கிடையாது. ஒரு நல்லது கெட்டதா SMS மூலமாக செய்தி தெரிவிக்கின்ற அந்த பாங்கு இந்த உலகத்திலே எவனிடத்திலும் கிடையாது. ஒரு ஊரு, ஒரு குறிப்பிட்ட சமூகம், சென்னையிலே இத்தனை குடும்பம் இருக்கின்றது. இந்த குடும்பத்திற்கு ஒரு செய்தி என்றால், ஒரு நல்லது என்றால், ஒரு கெட்டது என்றால் உடனடியாக SMS தெரிவிக்கப்படுகின்றது. ஓடி வந்து அந்த மையத்தை நிரப்பி நிற்கிறாங்க. மைத்தாங்குழி நிரம்பி போய் நிற்குது. ஆனால் எத்தனை பேர் அந்த ஜனாசாவுக்கான கடமையான தொழுகையை தொழுகின்றோம்? கூட்டம் கூட்டுகின்றோமே, அந்த ஜனாசாவுக்கு நாம் கைய வேண்டிய கடமையினை நாம் செய்திருக்கிறோமா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் அளப்பரிய அருளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் மிகப்பெரிய செல்வங்களை வழங்கி இருக்கிறான். இங்கே ஏழைகள் வாழைகள் என்று எவரும் கஷ்டப்படக்கூடிய சூழல் இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களை எந்த ஊரிலேயும் இல்லாத அளவுக்கு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காசுகளை வாரி கொடுப்பதிலே இந்த ஊர்க்காரனுக்கு நிகரா வேற எந்த ஊர்க்காரனும் இல்லை. எதுக்கு கேட்டாலும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான வாரி வாரி வழங்குகின்ற தன்மையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய பொருள் நம்மிடத்திலே நிறைந்திருக்கிறது.
அல்லாஹ்வினுடைய பொருள் நம்முடைய வீடுகளிலே நிரப்பமாக இருக்கின்றது. மாற்று சட்டை இல்லாத காலம் போய் ஒரே ஒரு பேண்டை 6வதிலே இருந்து 12வது வயது 12ஆம் வருகின்ற வரைக்கும் அப்படி கரண்ட காலு ஏறி 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 கடைசியில கைலிய கட்டிக்கிட்டு மறைச்சுக்கிட்டு போன காலமெல்லாம் போய் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் யூனிஃபார்ம்ல 7 செட்டு. எவ்வளவு பெரிய நியமத், அல்லாஹ்வுடைய நியமத் நினைச்சு பாருங்க. ஒரு சகோதரர் சொன்னார், ரோட்ல தன்னை 2 பிள்ளைகளையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தார். போய் பக்கத்துல போய் ஏப்பா அடிக்கிற அப்படின்னு சென்னையில கேட்டேன். அவர் இறந்து விட்டார் பாவம். அவரிடத்துல கேட்டபோது கேட்பரிஸ் வாங்கி கேட்டு அடம் பிடிக்கிறான். 10 ரூபாய்க்கு கேட்பரிஸ் வாங்கி கேட்டு அடம் பிடிக்கிறான். எல்லா பிள்ளைகளும் அப்படி தனப்பா இருக்குது, வாங்கி கூட இதுல என்ன இருக்கு என்று சொல்லி சொன்ன போது 10 ரூபா செங்கீஸு 10 20 ரூபாய்க்கு வாங்கி கேட்கிறாங்க. என்னுடைய நிலை என்ன? அவன் சொல்றான், ஒரு காலத்துல முண்டமகன் கடையில கருப்பட்டி பொட்டி எப்ப வெளியே தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு காத்திருப்போம். கருப்பட்டி பொட்டிய எப்ப வெளியில தூக்கி போடுவாங்க, அதிலே இருக்கின்ற அந்த கருப்பட்டியை வலித்து தின்பதற்காக காத்து கொண்டிருப்போம். சில சமயங்கள்ல நாய் கூட எங்களோட வந்துடும் பங்குக்கு என்று சொல்லி சொன்ன அந்த சகோதரன் இன்றைக்கு நம்மோடு இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை எண்ணி பாருங்கள், நம்மளுடைய குழந்தைகளுடைய நிலையை எண்ணி பாருங்கள். ஒரு காலத்தில் 8 அணா வாங்குறது கஷ்டம், இன்றைக்கு பாக்கெட் மணிங்கிற பேர்ல பல 100 ரூபாய்களை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு நன்றி செலுத்தினோமா? இவ்வளவு செல்வத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோமா? நன்றி கூட செலுத்த வேண்டாம். இந்த செல்வத்தை நாம் சரியான நேரான வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமாவது நம்மிடத்திலே இருந்ததா? கோடான கோடி செல்வம் சேர்த்து என்ன, 4 பங்களா இருக்குது, 2 லாட்ஜ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு வருது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இவருக்கு 7-8 வீடு இருக்கு, ஒரு 4-5 லாட்ஜ் இருக்கு, ஒரு லாட்ஜில் அடக்குவோம், அவர் தானே சம்பாதிச்சாரு என்று யாராவது லாட்ஜிலையோ வீட்டிலையோ வைப்பாங்களா? உங்க பாடிய இறந்ததற்கு பின்னாலே எடுத்து கொண்டு போய் மையித்து என்கின்ற பெயரிலே அடுத்து நீங்கள் இடுகாட்டுக்கு செல்ல வேண்டும், கபர்ஸ்தானுக்கு செல்ல வேண்டும். அங்கே நூற்றுக்கணக்கான சேலைகள் வைத்திருக்கிறார்கள், அதுல கொஞ்சம் சேலையை எடுத்து போட்டு அடக்குவோம் என்று சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? அந்த அம்மா மகராசி மாதிரி வாழ்ந்தவங்க, கழுத்து காதலை எல்லாம் நிறைய நகை வச்சிருந்தாங்க, கொஞ்சம் நகையை போட்டு அனுப்புங்க என்று சொல்லி யாராவது சொல்லுவோமா? எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு வெள்ளை துணி, அந்த வெள்ளை துணியோடு கொண்டு போய் அடக்கி விடுவார்கள். எவ்வளவு பெரிய மனிதராகட்டும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கட்டும், உங்களுடைய நிலை என்ன? இறந்து விட்டால், மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்களும் முழிந்து விடுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆதமுடைய மகன் என்னுடையது என்னுடையது என்று அழைகின்றான். எது அவனுடையது? அவன் உண்டு முடித்தது. எதை உண்டு முடிச்சுட்டானோ அது அவனுடையது. வீட்டுல ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் அவனுடையது இல்ல, வீட்டுல பேங்க்ல இருக்கிறதெல்லாம் அவனுடையது இல்ல. எதை உடுத்தி கிழித்தானோ அது அவனுடையது. அடுக்கி வைத்திருக்கின்றோமே பீரோக்களிலே சட்டைகளும் சேலைகளுமாக, அது நம்முடையதா? இல்லை, ஒரு வெள்ளை கோடி மட்டும்தான் நம்முடையது. அப்படி என்றால் எது நம்முடையது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவன் உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் பிறருக்கு கொடுத்து கழித்ததும் தான் அவனுடையதே தவிர எதையும் எடுத்து செல்ல முடியாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவிலே கோடான கோடி மக்களை கொன்று தன்னுடைய ஆட்சி பரப்பை இந்த அகிலமெல்லாம் நிரூபித்தானே நெப்போலியன், மறைகின்ற போது சொன்னான், என்னுடைய கைகளை வெளியே நீட்டி வையுங்கள், என்னுடைய கைகளை வெளியே நீட்டி வையுங்கள். ஏன் தெரியுமா? நான் போகும்போது எதையும் கொண்டு போகவில்லை,
லட்சக்கணக்கான சதுர அடி மைல்களுக்கு, லட்சக்கணக்கான நாடுகளுக்கு மத்தியிலே நான் என்னுடைய ஆட்சியை அமைத்தேன். ஆனால் நான் போகும்போது என்னுடைய கைகளிலே ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய அத்துணை அமல்களும் முடிந்து விடுகின்றன. எது கடைசி வரைக்கும் கூட வரும் தெரியுமா? கடைசி வரைக்கும் கூட வருகின்ற எதையாவது நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமா? நாளை மறுமையிலே எது செல்லுமோ, எந்த நோட்டு செல்லுமோ, எந்த செலவாணி செல்லுமோ அந்த செலவாணியை சேர்த்து வைத்திருக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், சதக்கத்துல் ஜாரியா, ஒரு மனிதன் ஒரு பள்ளிவாசலையோ ஒரு மதரசாவையோ ஒரு கிணற்றையோ ஒரு குளத்தையோ வெட்டி வைத்திருந்தால் அதிலே மக்கள் பயன்படும் காலம் மட்டும் நன்மை வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கோடான கோடி செல்வம் வராது, 7-8 லாட்ஜ் வராது, 10-15 மாடி பில்டிங் வராது. எது வரும்? நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு மதரசாவையோ ஒரு பள்ளிவாசலையோ ஒரு குளத்தையோ ஒரு மரத்தையோ நட்டு வைத்திருந்தால், வெட்டி வைத்திருந்தால் அது வரும். அதற்கடுத்தது எது வரும்? இல்மன் நாஃபியா, பயனுள்ள கல்வி உங்களோடு வரும். நீங்கள் யாருக்காவது இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தால், நல்ல செயல்களை கற்றுக் கொடுத்திருந்தால், பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தால் அது உங்களோடு வரும். அப்படி எதையாவது சேர்த்து வைத்திருக்கிறோமா? இல்லை. அதற்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மூன்றாவதாக வலதுன் சாலிஹுன், உங்களுக்காக துஆ கேட்கக்கூடிய நல் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோமா? இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி தேடி தேடி செல்வம் சேர்க்கின்றோம். நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்காக ஒரு வார்த்தை ரப்பி ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்கின்ற ஒற்றை வார்த்தை துஆவை கேட்பானா உங்களுடைய பிள்ளை? அது மட்டும்தான் செல்லும். நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம் சேராது. அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளுக்கு புறம்பாக ஓடி ஓடி தேடி தேடி செல்வம் சேர்க்கின்றோமே, தேடி வைத்தவர்கள் இந்த ஊரிலே யாராவது வாழ்ந்திருக்கிறார்கள் என்று காட்ட முடியுமா? புறம்பான வழிகளிலே செல்வத்தை சம்பாதித்தவர்கள் இந்த புதூரிலே வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள், 8 தலைமுறையாக வாழ்ந்தார்கள். சொல்ல முடியுமா யாராவது? சொல்ல முடியாது. வாழ்க்கை சக்கரம் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. கீழே இருப்பவன் மேலே போகின்றான், மேலே இருப்பவன் கீழே வருகின்றான். இதற்கு புதூர் விதிவிலக்கு அல்ல. இன்றைக்கும் பார்க்கின்றோம், தவறான வழிகளிலே, அல்லாஹ் அனுமதிக்காத வழிகளிலே கோடி கோடியாக செல்வம் சேர்க்கின்றார்களே. இந்த கோடி கோடியாக செல்வம் சேர்க்கின்ற செல்வத்தினால் எல்லளவு பிரயோஜனம் உங்களுக்கு உண்டா? எவனுக்கோ சேர்க்கிறீர்கள், யாருக்கோ சேர்க்கிறீர்கள். நாளைக்கு எவனோ வந்து ஆளப் போகிறான். நாளைக்கு உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த செல்வம் செல்லா காசாகும். உங்களுடைய இந்த செல்வத்தின் பேராலேயே உங்கள் குடும்பத்தினர் கண் முன்னாலேயே அடித்துக் கொண்டு சாவார்கள். இதற்காகத்தான் செல்வம் சேர்த்து வைக்கிறீர்களா? இதற்காகத்தான் கோடி கோடியாக செல்வத்தை வாங்கி குவிக்கின்றீர்களா? அல்லாஹ் தடுத்த வழிகளிலே சம்பாதிக்கின்றீர்களா? எந்த பிள்ளையாவது தன்னுடைய தகப்பனுக்காக இப்படிப்பட்ட நற்செயலை செய்தான் என்று இந்த ஊரிலே சொல்லுங்கள். செல்வத்தை வச்சுட்டு போனாரு, புள்ளைக்காக செல்வம் சேர்த்துட்டு போனாரு, அந்த புள்ள அவங்க அத்தாவுடைய பேர்ல நல்ல வழியில எல்லாம் செலவழிக்குது சொல்லுங்க பாப்போம். கடன் வாங்கி உடன் வாங்கி அல்லாஹ் தடுத்த பொருளாதாரத்தை எல்லாம் சேர்க்கின்றோமே, எந்த பிள்ளை உங்களுடைய நல்லதுக்கு செலவழிக்குமா? நீங்க வாழுகின்ற போதே அந்த செல்வம் உங்களுக்கு பயன்படுமா? பயன்படாது. என்ன செல்வம்? எவ்வளவு எவ்வளவு செலவழிப்பீங்க சொல்லுங்க. தங்கத்தாலே தட்டு வைத்து சாப்பிட முடியுமா? வைரத்தை வைடூரியத்தை தின்ன முடியுமா? என்ன செய்ய முடியும் இந்த செல்வத்தால்? போகின்ற போது ஒரு பட்டாடை வாங்கி உங்களுக்கு போர்த்த இந்த செல்வம் உதவுமா? ஒரு சந்தன பேழை வாங்கி உங்களை அடக்குவதற்கு இந்த செல்வம் உதவுமா? எது உதவும்? எதுவும் உதவாது. மாறாக நீங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வத்தை செலவழிப்பானே உங்களுடைய பிள்ளை தவறான வழிகளிலே, அந்த பாவத்தை எல்லாம் சேர்த்து சேர்த்து செல்வம் சம்பாதித்தது ஒரு பாவம், தவறான வழியிலே சம்பாதித்தது ஒரு பாவம். அந்த தவறான வழியிலே சேர்த்த செல்வத்தை மறுபடியும் உங்களுடைய பிள்ளை செலவழிப்பானே தவறான வழியிலே,
ஏறிக்கொண்டே போகும். உங்களுடைய எண்ணிக்கையில பாவங்கள் ஏறிக்கொண்டே போகும். இதற்காகவா செல்வம்? நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் மிக கடைசியாக வந்து சேர்வார்கள். ஏழைகளை விட கடைசியாக வந்து சேர்வார்கள். ஏன்? கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாவிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அற்ப எண்ணம் கூட இல்லாமல் எண்ணிக்கையில் அடங்காத செல்வத்தை சேர்க்கின்றோமே, என்ன செய்துவிட முடியும்? உங்களை விட செல்வம் சேர்த்தவர் இந்த புதூரிலே இருந்திருக்கிறார். உங்களை விட கோடான கோடி செல்வத்தை சேர்த்தவர் இந்த ஜமாத்திலே இருந்திருக்கிறார். எங்கே அவர்கள்? அவரும் வந்தார், இவரும் வந்தார், ஆடினார். முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடினார். மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார். செவறு கட்டி காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு? நீ தெரிஞ்சிருந்தா கூறு. கவிஞன் ஒருத்தர் எழுதுனான், நாளைக்கு எழுக்கும் போது உங்களுடைய செல்வம் உங்களுக்கு பயன்படும் என்று யாராவது இங்கே சொல்ல முடியுமா? தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு அது சுதிமாறி போனாலும் போச்சு. நேத்து ராத்திரி படுத்தவன் இன்னைக்கு காலையிலே எழும்போது பிணமாக இருக்கின்றான். நல்லா போனாரு பைக்ல, திரும்ப வரல. நல்லா போனாரு ட்ரெயின்ல, கவுந்திருச்சு. விபத்துக்கள் என்ற இந்த உலகில் மறுமைக்காக எதை சேர்த்து வைத்திருக்கிற? மறுமையில வேற ஒண்ணும் செல்லாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த 3 செலவாணி தான் செல்லுமே ஒழிய அங்கே நன்மை என்மை நன்மை தீமை என்கின்ற 2 செலவாணிகள் தான் செல்லுமே ஒழிய ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் சர்ரையரா. ஒரு அணு அளவு தீமை செய்தவரும் அதை காண்பார், ஒரு அணு அளவு நன்மை செய்தவரும் அதை காண்பார். எதை சேர்க்க போகின்றோம்? நன்மையா அல்லது அடுத்தடுத்து நாம் விட்டு போகும் செல்வத்தில் எல்லாம் தீமை வந்து நமக்கு சேருமே அந்த செல்வத்தையா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். சதக்கத்துல் ஜாரியா உங்களது கண் முன்னாலேயே இருக்கின்றது. ஒரு குளத்தை வெட்டுங்க, ஒரு கிணத்தை வெட்டுங்க, ஒரு பள்ளிவாசலை கட்டுங்கள், ஒரு மதரசாவை கட்டுங்கள், அதனுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கல்வியை கற்றுக் கொடுங்கள், பயனுள்ள கல்வியை மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், அது உங்களோடு கூட வரும். பலதும் சாலிகுன்களை உருவாக்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கினால் அது நம்மோடு கூட வரும். வேறு எதுவும் கூட வராது. கொண்டு போய் அடக்கின உடனேயே அல் ஃபாத்திஹா அப்படின்னு முடிச்சுட்டு வந்துருவான். அடுக்கடுத்து 3ஆம் நாள் கத்தத்துல என்ன சொல்லுவான்? சல்லாவே கறி போடல, இவ்வளவு காசை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்ய? ஒழுங்கான கறி போடல, ஒழுங்கான சமையல் போடல, திட்டிட்டு போவானே ஒழிய உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே யார் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளை. அந்த பிள்ளையும் கூட நீங்கள் சாலிகான பிள்ளையாக உருவாக்கி வைத்தால் தான் துவா கேட்குமே தவிர இந்த உலகத்திலேயே அதற்கு பணத்தின் முக்கியத்துவத்தை போதித்திருந்தால், பாசத்தை போதிக்காமல் இருந்தால், மார்க்கத்தை போதிக்காமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு துவா கேட்குமா? அல்லது அஜரத்தை கூட்டிட்டு வந்து 50 ரூபாயை கொடுத்து வேலையை முடிச்சுட்டு போயிடும். ஆனால் ஒவ்வொரு வக்திலும் உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவோம். அல்லாஹ் தேடிய, அல்லாஹ் தந்த அருள் இந்த புதூர் மக்களிடத்திலே நிறைந்து கிடக்கின்றது. அல்லாஹ்வினுடைய பொருள் நிறைந்து கிடக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அருள் மட்டும்தான் நம்மிடத்திலே குறைவாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளை பெற்ற சமூகமாக, அல்லாஹ்வின் அருளை பெற்ற ஜமாத்தாக இந்த புதூர் ஜமாத்தை உருவாக்குவோம். உங்களுக்கு பின்னாலே வர இருக்கின்ற சந்ததிகளுக்கு இந்த புதூரை ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக கொண்டு போய் நிற்க வேண்டுமே தவிர மிக மோசமான முன்னுதாரணமாக ஆகி விடாதீர்கள் என்று இந்த தருணத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த பேச்சாளர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இஸ்லாத்துக்காக பட்ட துயர் நம்மெல்லாம் என்ன, நம்ம எதை தேடி ஓடுறோமோ அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு வந்திருக்கிறார். இஸ்லாத்துக்கு செல்வத்தை தேடி ஓடுகின்றோம். அந்த செல்வம் அவருடைய காலடியிலே கொட்டி கிடந்தது. தங்கத்தையும் வைரத்தையும் கொண்டு வந்து அவருடைய கால்களிலே கொட்டி வைத்திருந்தார்கள். தூக்கி எறிந்து விட்டு வந்தார். அமெரிக்காவிலே 64 மாடி கட்டிடத்தை கட்டிவிட்டு அதை தூக்கி எறிந்து விட்டு ஒரு மனுஷன், நம்மளுடைய அதிகபட்ச லட்சியமே திருவல்லிக்கேணியில ஒரு லாட்ஜ் கட்டுறது. ஆனால் அமெரிக்காவிலே 64 மாடி அடுக்குமாடி கட்டிடத்தை
இந்த மார்க்கத்துக்காக தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறார். மது, உயர்தர மது, மங்கையர் அவருடைய காலடியிலே கிடந்தனர். அவ்வளவையும் தூக்கி எறிந்துவிட்டு மத்திய மந்திரிகள், ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம், மத்திய மந்திரிகள் அவரிடத்தில் ஆசி வாங்குவதற்கு காத்து கிடந்தார்கள். அதுவும் கையால் அல்ல, காலால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாட்டினுடைய தேச பிரதமரையே காலால் ஆசீர்வதிக்கின்ற உயர்ந்த ஆன்மீக தளத்திலே இருந்தவர். அப்படிப்பட்ட தளத்திலே இருந்தவர் இந்த மார்க்கத்தை ஏற்று அதற்காக அடி உதைப்பட்டு நாம் எதையெல்லாம் நோக்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, இந்த சமுதாயம் எதையெல்லாம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் காலடியில கிடந்தவர்கிட்ட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறார். இந்த இஸ்லாத்தை நாடி வந்திருக்கிறார். இந்த இஸ்லாத்துக்காக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை நம்மிடத்திலே பிரச்சாரமும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய பேச்சை அனைவரும் இருந்து கேளுங்கள். அதிலே நம்முடைய உள்ளத்துக்கு உரமூட்டும், நம்முடைய ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய அந்த பேச்சை தாங்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகை முடிந்தவுடன் அனைவரும் உடனடியாக இருக்கைகளிலே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கு மேலே உள்ள அனைவரும் என்ன செய்யலாம், இந்த பரிசு நிகழ்ச்சிக்கு தாங்கள் விண்ணப்பிக்கலாம். முற்றார் முன்னிலையிலே, ஊரார் பாராட்ட, கற்றோர்கள் முன்னிலையிலே இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது. ஆகையினாலே இந்த விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கு உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் இவற்றோடு இணைத்து இங்கே புதூரில் அபுல் ஹசன் சார் அவர்களிடத்தில் வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல சென்னையில் நீங்கள் அழகிய கடன் உதவி அறக்கட்டளை அலுவலகத்திலும் வழங்கலாம். அதுபோன்று இங்கே அழகிய கடன் உதவி அறக்கட்டளை அலுவலகத்திலும் கூட உங்களுடைய விண்ணப்பங்களை வழங்கலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி, இந்த நமக்கு முன்னால் பேசிய உரையிலே அல்லாஹ் இந்த புதூர் மக்களுக்கு வழங்கிய ஏராளமான பொருளுக்கும் அருளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியினை நமது உரை வாயிலாக பார்த்தோம். அப்படி நாம் இங்கே அருளோடு பொருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய சொந்த பந்தங்கள், பர்மாவிலே இருக்கின்ற நம்முடைய சொந்த பந்தங்கள் தங்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஒரு இராணுவ அரசாங்கத்தின் கீழே மார்க்க உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலே அங்கே இருக்கின்ற பௌத்த பேரினவாதிகளால் தாக்கப்பட்டு சொத்துக்கள் சூறையாடப்பட்டு அவர்களினுடைய உடைமைகளெல்லாம் இழந்து அவர்களினுடைய உயிர்களையும் கூட இழந்து நிற்கின்ற ஒரு அவலமான சூழல் இருக்கின்றது. அங்கே நேரடியாக போய்விட்டு வந்த நம்முடைய சகோதரர்கள் அவுலியா ஜலால் போன்ற சகோதரர்கள் அங்கே நேரடியாக போய் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு தங்களுடைய ஜக்காத், சதக்கா போன்றவற்றை ரமலான் மாதத்திலே அழகிய கடன் உதவி அறக்கட்டளை மூலமாக அவர்களுக்கு வழங்கி உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு மூமீன் இன்னொரு மூமீனுக்கு ஒரு உடலை போன்றவர். தலைக்கு எதனாச்சும் காய்ச்ச அப்படின்னு சொன்னால் கை ஓடணும், கை போய் மாத்திரையை வாங்கி வாய்க்கில் போட்டால் தான் தலைக்கு போகும். உனக்கு தானே, தலைக்கு தானே, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருக்க முடியாது. காலுக்கு ஒரு பாதிப்பு என்றால், காயம் என்றால் கை அந்த மருந்தை வாங்கி உட்கொள்ள வேண்டும், வாய் அந்த மருத்துவரிடத்திலே போய் தனக்கு பட்ட ரணத்தை சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு முஸ்லீம் ஒரு உடலாக இருந்தால்தான் ஒருவரை ஒருவர் நாம் சகோதரர்களாக, இன்னமல் மோமினூன இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கின்றார்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள். அங்கே பர்மாவிலே வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்,
இந்த ஆண்டு ரமலானுடைய ஜக்காத், சதக்கா, நன்கொடை போன்றவற்றை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அந்த பர்மாவிலே வாழுகின்ற நம்முடைய சொந்தங்களுக்காக வழங்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு அழகிய கடன் அறக்கட்டளையும் தன்னுடைய உதவியை தரும் என்ற இந்த நேரத்திலே நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பேச்சாளர் நம்முடைய அருமைக்குரிய முஹிபுல்லா சாச்சா அவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் எல்லாம் இன்றைக்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த செல்வத்தை நோக்கி நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த செல்வம் அவருடைய காலடியிலே கிடந்தது. சாதாரணமாக ஆசி வாங்குவதற்கு இத்தனை லட்சம், அவரை சந்திப்பதற்கு இத்தனை லட்சம், அவர் தன்னுடைய செருப்பு காலால், அதாவது தங்க செருப்பு, புத்தரினுடைய தங்க பாதம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த செருப்பு காலாலே அவர் மிதிச்சாருன்னா அதுக்கு இத்தனை லட்சம் என்றெல்லாம் லட்சங்களாக கோடிகளாக வாங்கி மிகப்பெரிய இன்றைக்கு நடப்பிலே இருக்கக்கூடிய அல்லது சிறையிலே இருக்கக்கூடிய எல்லா சாமியார்களையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய வித்தைகள் எல்லாம் கற்று தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அமெரிக்கா வரையிலே விரிவுபடுத்தி இருந்தவர். அமெரிக்காவிலே இருக்கின்ற அந்த ஒரு மாகாணத்திலே 64 மாடி அளவுக்கு கட்டி கோடான கோடி செல்வங்களை எல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றதற்காக அவருடைய அந்த மடத்திலே அந்த ட்ரஸ்டிலேயே விட்டுவிட்டு இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்ட காலம் முதலாக எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இந்த இறைப்பணியிலே இருக்கிறார். இங்கே இருக்கின்ற நாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், இந்த இஸ்லாத்தை நம்முடைய பக்கத்திலே இருப்பவருக்கு கூட இதுவரைக்கும் சொன்னதில்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த இருக்கிறாங்க, பூச்சியந்தல்ல இருக்கிறாங்க, இந்த பக்கமா திருவள்ளூர்ல இருக்கிறாங்க, இவர்களுக்கு என்றைக்காவது இஸ்லாத்தை எத்தி வைத்திருப்போமா? நீங்கள் எல்லாம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லி இருப்போமா? சொல்லலை. அவர்களிடத்திலே நான் மார்க்கத்தை சொல்லலை. சொல்லி இருந்தால் இன்றைக்கு பூச்சியந்தல், திருவள்ளூர் என்று 2 தனி கிராமங்கள் இருந்திருக்காது. இந்த புதூரோடு இணைந்த ஒரு ஜமாத்தினர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, அவர்களை கோவிலுக்குள் விடாமல், பொதுக்குளத்திலே நீரெடுக்க அனுமதிக்காமல், இன்னும் பல்வேறு அக்கிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் இருக்கிறார். அப்ப அவர்களை எல்லாம் நாம் முறையான அளவிலே இஸ்லாத்திற்கு அழைத்திருந்தோமானால், முறையானபடிக்கு அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருந்தோமானால் இன்றைக்கு அவர்களும் நம்மோடு உறவாக இருந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இன்றைக்கு நிற்கின்றார்கள். இன்றைக்கும் கூட தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள், நம்முடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள், இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட SC ST என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இன்னைக்கும் கூட எனக்கு தெரிஞ்சு இரட்டை குவளை முறை இருக்கிறது. இந்த கிராமங்களிலே இரட்டை குவளை முறை இருக்கிறது. 2 பேரும் ஒரு காசு தான் கொடுக்குறான், ஒரே கடையில தான் போய் சாயா குடிக்கிறான். ஆனா இவனுக்கு வேற கோலை, அவனுக்கு வேற கோலை என்கின்ற நிலை இருக்கிறது. இஸ்லாத்தைய இப்படிப்பட்ட நிலையை அடித்து உடைக்க வந்ததுதான் இஸ்லாம். அடிமையான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல வெறி பிடித்த குறைஷிகளுக்கு முன்னால், ஏறுங்கள் பிலால், ஏறி சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மட்டுமே உயர்ந்தவன், மனிதனிலே எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்று மக்கா வெற்றியிலே ஏறி சொல்ல சொன்னார்களே, அதை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தி இருந்தால் இரட்டை குவளைகள் வேண்டாம், தூக்கி எறி, என்னோடு வா, எங்களோடு வா, ஒரு சகனிலே ஒன்றாக கையலம்பி சாப்பிடுவோம் என்று அழைத்திருந்தால் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்திருப்பார்கள். பொது குளத்திலே நீரெடுக்க உன்னை மறுக்கின்றார்களா, தடுக்கின்றார்களா, வா எங்களுடைய பள்ளிவாசல் அகலிலே ஒன்றாக கை நனைப்போம் வா என்று அழைத்திருந்தால் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி இருப்பார்கள். சமபந்தி போஜனங்கள் போட்டு உன்னுடைய சாதியை ஒழிக்க முடியாமல் என்று இந்த அரசாங்கம் தள்ளாடுகின்றது, சம்பந்தியாக்கி காட்டுகின்றோம் வா என்று அழைத்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள்.
தேரை நீ உருவாக்கினாய், அந்த வடத்தை நீ தயாரித்தாய். உன்னை நீ தயாரித்த அந்த தேருக்கு வடத்துக்கு இழுப்பதற்கு இன்னும் கூட கண்ட தேவியிலே உன்னை மறுக்கின்றார்களே. நம்முடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியிலே தேரிழுக்க உன்னை மறுக்குகின்றார்களே. 2014 கூட இப்படிப்பட்ட அவல நிலையை நீ சுமந்து நிற்க வேண்டுமா? வா, உன்னை கட்டி அணைக்க காத்திருக்கிறோம். தொட்டால் தீட்டு என்று உன்னை தள்ளி வைத்திருக்கிறானே, அவனை தூக்கி எறி. உன்னை கட்டி அணைக்க நாங்கள் காத்திருக்கிறோம், மலாக்கத் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அழைத்திருக்கிறோமா? இல்லை. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆலய நுழைவு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை உள்ளே விட மறுக்கின்றார்கள். ஆலய நுழைவு போராட்டம் வேண்டாம். என்னுடைய அன்பான உறவுகளே, வாருங்கள், நாளைக்கு ஆலயம் உரிமை தருகின்றோம். இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றால் நாளைக்கு நீ எங்களுக்கு தொழுகை வைக்கலாம், வா, உனக்கு ஆலயம் உரிமை தருகின்றோம் என்று அழைத்திருந்தால் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். ஆனால் நாம் சொல்லவில்லை, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லவில்லை. நம்மிடத்திலே இருக்கின்ற இந்த உயரிய மார்க்கத்தை பற்றி நமக்கே விளங்கவில்லை. அதனாலே நாமும் போய் யாரிடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற காலம் முதலாக இந்த மார்க்கத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை விட உயர்ந்து நிற்கின்றார்கள். ஒரு காலத்திலே விமானத்திலேயே பயணித்துக் கொண்டிருந்த அவர்கள் இன்றைக்கு நடந்து திரிகின்றார்கள். தங்கத்திலே 2.5 கிலோ தங்கத்திலே செருப்பணிந்திருந்த அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு என்னோடு வரும்போது காலிலே போட செருப்பு இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் செருப்பை வாங்கி மாட்டிக்கொண்டு வருகின்ற ஒரு அவல நிலையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் எனக்கு திருப்தி தருகின்றன. தங்க தாம்பாளத்திலே உண்டபோது கிடைக்காத மகிழ்ச்சி எனக்கு இன்றைக்கு உங்களோடு ஒரு தட்டிலே உணவருந்தும் போது கிடைக்கிறது. விமானத்திலே பயணிக்கும் போது கிடைக்காத மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களோடு தாவா பணிகளிலே ஒன்றாக சேரிகளுக்குள்ளே, சென்னையிலே இருக்கின்ற சேரிகளுக்குள்ளே எங்களோடு வந்து தாவா செய்தார்கள். விமானத்திலே பறந்த போது கிடைக்காத நிம்மதி எனக்கு இதிலே கிடைக்கிறது. உணவெல்லாம் மதுவெல்லாம் முன்னாடி விரித்திருக்கின்ற போது கிடைக்காத அமைதி நம்மால் சொல்றான், மதுவிலே தான் எனக்கு அமைதி இருக்கிறது. அவர் குடிச்ச குடிய இங்க ஒருத்தனுமே குடிக்க முடியாது. ஜானி வாக்கரை அப்பவே புல்லா உள்ள விட்டவர். அப்படிப்பட்ட அதுதான் சாமியார்களுடைய வாழ்க்கை என்பது என்னன்னு அவர் சொல்லுவார். இப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு எதிலே அமைதியை காண்கின்றார்? எனக்கு தொழுகையிலே அமைதி கிடைக்கிறது, எனக்கு இந்த இஸ்லாத்தை எத்தி வைப்பதிலே அமைதி இருக்கிறது, என்னுடைய இந்த ஏழ்மை எனக்கு அமைதியை தருகின்றது, என்னுடைய இந்த எளிமை எனக்கு அமைதியை தருகின்றது, இந்த இஸ்லாம் எனக்கு எண்ணற்ற பேரமைதியை தந்திருக்கிறது என்று சொல்கின்ற அவர்களை வரவேற்று அவர்களுடைய உரைக்கு வழிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது முஹிபுல்லா சாச்சா. மாட்டிடுறேன்